வணக்கங்க. குரூப் 1 2025 கேட்ட ஒரு பயங்கரமான சிம்பிளிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது எப்படி போடலாம்? இந்த கணக்கை பார்த்தோன்னே தலை சுற்றுதுங்களா? ஈஸியாக எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ போர்ட் மாஸ் ரூல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கணக்குக்கு தெரிஞ்சிருக்கணும். போர்ட் மாஸ் அப்படின்னா என்னது? ப்ராக்கெட்டு, ஆஃபு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப். இங்கே இல்லுன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இங்கிலீஷில் ஆஃப்னு பேர். ஒன்றும் இல்லை, இது பெருக்கல்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்? வகுக்கணும், பெருக்கணும், கூட்டணும், கழிக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணலாமா? நான் ஒவ்வொன்றா எழுதுகிறேன், நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டு 6/9 கூட்டல் 2/3ங்களா? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நல்லா கவனிங்க. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இல்லு இருக்குது இல்லையா? அப்போ இல்லுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? பெருக்கல் 1/2ங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டு அதுக்குள்ள ஆஃப், இந்த ஆஃப் அங்கே இல்லு இருக்கு இல்லையா, இதை பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? இந்த 2 அடிச்சிடலாமா? மீதி என்ன இருக்கும்? 6/9 கூட்டல் 1/3 வந்துருமா? இப்போது கீழே ரெண்டும் பகுதிகள் சமமாக இல்லை, சமமாக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணுங்களா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? கீழே உள்ள பகுதிகளை பெருக்கிடுங்க. பெருக்கியாச்சா? இந்த 3 இது கூடயும் இந்த 9 இது கூடயும் பெருக்குங்க. பெருக்குனா என்னென்னு வரும்? 6 3 18 வந்துடும். மேலே 1 9 9ன்னு வந்துருங்களா? அப்போது 18 9 கூட்டினா 27 வரும். 9 3 27. இதை அடித்தோன்னா வரும் 1ன்னு வந்துடும். அப்போ டோட்டல் டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆன்சரு? 1. புரியுதுங்களா? இப்போ டோட்டல் டேர்ம் ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே என்னென்னு வந்துடுது? 1 வந்துட்டுங்களா? அதுக்கப்புறம் -2/5. இங்கே இல்லுக்கு பதிலாக பெருக்கல் போட்டுக்கலாமா? 1 போட்டுங்க. இப்போ இது பெருக்குனா என்ன தான் வரும்? -2/5 தான் வரும். இப்போ இதுக்கு ஃபுல்லாகவே என்னென்னு போட்டுக்கலாம்? -2/5 போட்டுக்கலாமா? இதோட இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் வாங்க. இதில் இந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாமே கலப்பு பின்னத்தில் இருக்காமல் இருக்கா? 3 இருக்குது. இது 3த்தையும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக நான் சால்வ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்ம கணக்கில் போய்க்கலாம். புரியுதா? எப்படி பண்ணலாம் பாருங்கள். 5 - 5/3ங்களா? இது என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணி கழிச்சிடணும். கழிச்சா என்ன வரும்? 5 15. 15ல் 5 போயிட்டால் என்ன வரும்? 10/3ன்னு வந்துருமா? இது இப்படி இருக்கட்டும். இந்த வேல்யூ வந்து என்னது? 10/3. அதே போல் இங்கே வாங்க. 4 - 1/2. இது சுருங்கினா என்ன வரும்? 4 2 8. 8ல் 1 கழிச்சா 7/2ன்னு வந்துருமா? அடுத்தது இங்கே வாங்க. 5 - 3/2. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 2 10. 10ல் 3 போனால் 7/2ன்னு வந்துட்டா? அப்போது இப்போ கணக்குக்கு வாங்க. இங்கே 6ன்னு இருக்கா? 6 இதோட மதிப்பு என்னென்னு கிடச்சிருக்கு நமக்கு? 10/3ன்னு கிடச்சிருக்கா? அப்புறம் வகுத்தல் போட்டுங்க. 4 - 2 இதோட மதிப்பு 7/2ன்னு கிடச்சிட்டுங்களா? டிவைடட் பை இதோட மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க, 7/2 மைனஸ் இந்த 2/5. சரிங்களா? இது வரைக்கும் புரியுதா? நல்லா தெரிஞ்சிங்க. இதுக்கப்புறம் நான் இதை அழிச்சிட்டு போடுறேன் பாருங்கள். அடுத்தது பாருங்கள். இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, ஒரு வகுத்தல் கீழே ஒரு வகுத்தல் இருக்குது இல்லையா, அந்த 3 என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அதான் தலைக்கீழாக இது கூட பெருக்கல்ல போயிடும். சரிங்களா? அப்போ பெருக்கல்ல போனால் என்னென்னு வரும்? 6 × 3 கீழே இந்த 10 மட்டும் இருக்குமா? வகுத்தல் இங்கே 4 மைனஸ் அதே போல் தான் இங்கே இந்த 2 என்ன ஆகிடும்? இங்கே போயிடும். அப்போ 2 × 2/7ன்னு வந்துருமா? கீழே 7/2 மைனஸ் 2/5. சரிங்களா? இங்கே பெருக்குனா என்ன வரும்? 18/10ன்னு வந்துடும். வகுத்தல் இங்கே என்னென்னு வரும்? 4 - 4/7ன்னு வந்துருமா? 7/2 மைனஸ் 2/5. சரிங்களா? அடுத்தது 18/10 அப்படியே இருக்கட்டும். வகுத்தல் இங்கே இருக்கு இல்லையா, இது 2 பெருக்குங்க. 7னா எவ்வளோ? 28. 28ல் 4 கழிச்சா 24ங்களா? 24/7/7/2 மைனஸ் 2/5. இது வரைக்கும் புரியுதுங்களா? அடுத்தது இங்கே போகிற பாருங்க. 18/10 வகுத்தல் இங்கே இருக்கு இல்லையா, 24. இங்கே வந்து இந்த 7 கூட வந்துடும். அப்போ மேலே 24 இருக்கும். இந்த 2 இருக்கு இல்லையா, தலைக்கீழாக போச்சுன்னா மேலே வந்துடும். 24/2ன்னு வந்துடும். இங்கே கீழே 7 × 7ன்னு வந்துடும். சரிங்களா? இந்த 7 × 7 கீழே வந்துடும். மைனஸ் 2/5. புரியுதா? அடுத்தது 18/10 அப்படியே இருக்கட்டும். வகுத்தல் 24 2 பெருக்குன்னா 48ங்களா? கீழே 49 2/5. ஓகேவா? அடுத்தது 18/10 அப்படியே இருக்கட்டும். இங்கே வகுத்தல் இருக்கு இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு வகுத்தல் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கழிக்கணும். சரிங்களா? அந்த வகுத்தலை நான் பெருக்கலாக போடுறேன்னு வச்சிங்களா, இந்த 49 மேலேயும் இந்த 48 கீழே வந்துடும். சரியா? இதை மாற்றிங்க. மைனஸ் 2/5. இப்போ எப்படி அடிக்கலாம்னா, இங்கே 3 18, இங்கே சாரி 18, இங்கே 8 48 அடிச்சிடலாமா?
மீது மேலே என்னென்ன இருக்குது 3 × 49 இருக்கும், கீழே 10 × 8 இருக்கும், மைனஸ் 2/5. 3 × 49 பேருக்குங்க 9 27 12 2 14, அப்போ 147 மேலே வந்துடும், கீழே 80 வந்துடும், மைனஸ் 2/5. சரிங்களா? இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, பகுதிகள் சமமாக இல்லை, அப்போ சமப்படுத்தணும். என்ன பண்ணலாம்? பகுதிகள் சமமாக இல்லைன்னா சமப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? எல்சிஎம் எடுக்கணுமா? என்ன பண்ணலான்னா, இங்கே 80 இருக்குது, இங்கே 80ன்னா எதால் பெருக்கணும்? 5 16ஆல் பெருக்கணும். அதே சமயம் மேலேயும் 16ஆல் பெருக்கணுமா? மேலே 147, காமனாக கீழே 80 வந்துடும், மைனஸ் 16 எவ்வளோ? 32. சரிங்களா? இந்த 147ல் 32 கழிச்சு என்னென்னு வரும்? 5 1 1 115ங்களா? 115/80. இது எத்தனாவது படல் அடிக்கலாம்? 5ஆவது படல் அடிக்கலாம்னு நினைக்கலாம். 16 5 80, 2 5 10, 3 5 15. அப்போ 23/16. இது வந்து ஆப்ஷனில் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இல்லை இந்த ஆன்சர். சரிங்களா? 23/16 இல்லை. அப்போ என்னன்னா கலப்பு பின்னத்தில் இருந்துச்சா? எப்படி அடிக்கலாம்? ஒரு 16 மீது எவ்வளோ மீறும்? 23ல் 7 மீறுமா? 7/16. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? இவ்வளோ போட்டோம் இல்லையா, ஒரு 10 மார்க் கொஷின் மாரி போட்டோம் இந்த கணக்கை. ஆனால் எத்தனை மார்க் இதுக்கு? வெறும் 1.5 மார்க் தான். சரிங்களா? இப்போ இந்தமாரிலாம் தான் அட்வான்ஸாக கேட்டுட்ருக்காங்க. வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம்லையும் இந்தமாரி கணக்குகள் கேட்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு கணக்கு போர்ட் மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? தேங்க்யூ.